பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஜெபிக்கலாமாக இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியை கிறிஸ்தவர் அல்லாத மக்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டு இதை பார்க்குறாங்க. நிறைய பேர் இப்போ புதுசாக இன்றைக்கி பார்க்குறீங்க. யாரும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கிறாங்க, சொந்தக்காரங்க சொன்னாங்க, இதை பாருங்கள் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும்னு சொல்லி இல்லை. அப்போது இந்த நிகழ்ச்சியை நிறைய பேர் பார்க்குறீங்க, குடும்பமாக உட்கார்ந்து பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை. நீங்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வைத்துக்கிட்டு நம்ம தேசத்துக்காக ஜெபிங்கன்னா ஜெபிக்க முடியுமா? அதனால் முதல்ல நமக்காக ஜெபிச்சுட்டு ஒரு விடுதலை ஃப்ரீ ஆயிரும். அப்புறம் நம்ம முழு இருதயத்தோடு நம்ம உலகத்துக்காக தேசங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கிறதுக்கு முன்னால் நான் சில சாட்சிகளை உங்களுக்கு வாசிக்கிறேன், வீடியோவில் காண்பிக்கிறோம். ஏன் அதை காண்பிக்கணும் அப்படின்னு கேட்டால், ஊழியக்காரனை இந்த ஊழியத்தை பெருமைப்படுத்தவா அப்படின்னு கேட்டால், நான் ஒரு அற்புதமும் செய்யலையே. இந்த மாதிரி பெருந்தவி அந்த சாட்சியில் இங்கே சொல்கிறாங்க, வாசிக்கிறோம் பாருங்கள். அதில் 190 பேரை எனக்கு தெரியவே தெரியாது, நான் பார்த்ததும் கிடையாது. அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜெபித்ததும் இல்லை. ஒரு சிலரை சந்திச்சிருக்கலாம், சிலர் அற்புதம் பெற்ற பிறகு சந்திக்கிறாங்க. அப்போ எப்படி இந்த அற்புதம் நடக்குது? இயேசு கிறிஸ்து அவர் தான் அற்புதம் செய்கிறவர். இந்த மனிதனால் அற்புதம்லாம் செய்ய முடியாது. நான் உங்களைப் போல பாடுள்ள ஒரு மனிதன்தான். அதனால் பாருங்க, தொடர்ந்து ஊழியம் போயிட்டே இருக்கிறோம், முழியரவு ஜெபம், தொடர்ந்து ஊழியம். அதனால் சரீரம் பலவீனப்படும். இல்லை, நான் மனுஷன் தானே, தேவதூதனா அப்படி கிடையாது. அதனால தான் சில பலவீன சோர்வு மாதிரி தெரியும். ஆனால் நாவில ஒரு உற்சாகம், மன மகிழ்ச்சி இருக்கிறது. அதோடு தான் உங்களோட நான் பேசுகிறேன். நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், மனிதனுக்கும் கடவுளுக்கும் வித்தியாசத்தை அறிந்து கொள்ளணும். எந்த மனிதனும் கடவுள் ஆகவே முடியாது. ஒருவேளை இயேசு பாருங்க அற்புதம் செய்கிறார். நான் ஜெபிக்கும்போது குருட பார்வை அடைகிறாங்க, சப்பானி நடக்கிறாங்க. பெரிய அற்புதம் நடக்கிறதுனால நான் கடவுளாக முடியாது. நான் இந்த கடவுளால் பயன்படுத்துகிற ஒரு கருவி, அவ்வளவுதான். இந்த மனிதர்களை ஆசீர்வதிக்க தேவனுக்கு ஒரு கருவி வேண்டும், ஒரு மனிதன் வேண்டும். அதற்கு ஊழியர்களை தெரிந்தெடுத்து அவர் பயன்படுத்துகிறார். அதனால் இந்த மனிதனை அல்ல, இந்த மனிதனை பயன்படுத்துகிற ஒரு கடவுள் தேவன் இருக்கிறார். அவர் மேலே தான் உங்களுடைய இருதயம் இருக்கணும். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அதனால் அவர் கிருபையாக என்னை பயன்படுத்துகிறார் ஒரு கருவியாக. இப்போ நான் முடிஞ்சு போனால் இன்னொரு ஊழியக்காரர், ஆண்டவர் விதவிதமாக ஆட்களை எழுப்பி ஜனங்களை சந்திக்கிறார். அப்போ இந்த நாளிலே கூட இயேசு தான் அற்புதம் செய்ய முடியும். இந்த அற்புதங்களுக்கெல்லாம் காரணர் இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவர் தான் மரித்தும் உயிரோடு இருக்கிற ஒரு ஆண்டவர், மரணத்தை ஜெயித்தவர். மனிதர்களுக்காக பாவத்திற்கு ஒரு பரிகாரம், சாபத்துக்கு ஒரு பரிகாரம், வியாதிக்கு ஒரு பரிகாரம், தோஷங்களுக்கு ஒரு பரிகாரம். இந்த மாதிரி மனிதர்கள் பலவிதமாக பாதிக்கப்படுவதற்கு ஒரு பரிகாரம் அப்படியெல்லாம் சொல்லப்படுதில்ல. வேதத்தில் இருக்குது, பரிகாரியாகவர் கர்த்தர், நானே உன் பரிகாரியாக இருக்கிற தேவன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அந்த பரிகாரத்தை செய்து முடிக்க தான் அவர் இயேசுவாக இந்த உலகத்தில் சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்து அவர் பரிகாரத்தை செய்து முடித்து விட்டார். இனி நம்ம பணம் செலவு பண்ணுறதோ நம்ம வருத்தி கொள்ளுவதோ தேவையே இல்லை. இனிமேல் விசுவாசிக்கணும், அவ்வளோதான். விசுவாசத்தின் மூலம்தான் அற்புதத்தை பெற முடியும். அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், நீங்கள் இருக்கிற இடத்தில் இருந்து கொண்டே இயேசுவிடத்தில் அற்புதம் பெற முடியும். என்றால் இயேசு ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருக்கிறவர் அல்ல, எங்கும் வாசம் பண்ணுகிறவர், எங்கும் வியாபித்திருக்கிறவர். ஒரு தோட்டத்தில் போய் முழங்கால் போட்டு ஜெபிச்சிங்கன்னா அங்கே இயேசுடைய பிரசன்னம் இறங்கி வரும், பேசுவார். ஒரு வனாந்தரத்தில் போய் நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபிச்சு அங்கேயும் அவர் பிரசன்னமாவார். அதனால் அவருக்கு ஒரு குறிப்பிட்ட இடம்தான் என்பதல்ல. அதனால தான் உங்கள் வீட்டில் இப்போ இயேசு பக்கத்தில் இருக்கிறார். நீங்கள் விசுவாசத்தை ஜெபிச்சா அற்புதம் நடந்துடும். அந்த விசுவாசம்தான் அவர் எதிர்பார்க்கிறார். சிலர் சொல்லுவாங்க, இயேசு அற்புதம் செய்துட்டா நான் அவரை விசுவாசிக்கிறேன் என்பதாய். ஆனால் இயேசு என்ன கேட்கிறார்? நீ முதல்ல விசுவாசிக்கிறியா, அப்போ உனக்கு அற்புதம் செய்கிறேன்னு சொல்லி. அதனால் முதலாவது விசுவாசம், அப்போ தான் அற்புதம் நடக்கும். அந்த விசுவாசம் எப்படி நமக்குள்ளே வரும்? அவரை குறித்து கேள்விப்படும் போது. அதுக்கு தான் வசனத்தை நாங்கள் பிரசங்கம் பண்ணுகிறோம், சொல்லுகிறோம். இந்த சாட்சிகளை உங்களுக்கு வாசிக்கவும் சாட்சிகளை வீடியோவில் காண்பிக்க காரணம், நீங்கள் அதை பார்க்கும் பொழுது இயேசுவின் மேலே ஒரு விசுவாசம் உங்களுக்கு உண்டாகணும்.
அந்த விசுவாசத்தை வைத்து தான் இயேசுவிடத்தில் அற்புதத்தை பெற முடியும். காசு கொடுத்து இயேசுகிட்ட அற்புதம் பெற முடியாது. இயேசுவே ஒரு 1,00,000 ரூபா தந்துடுறேன், என்னை குணமாக்கிறீங்கன்னா சுகமாகாது. இயேசுவே நான் வேணா உமக்கு இந்த இடத்தை எழுதி தந்துடுறேன், இந்த வியாதி என்னை குணமாக்கிறேன்னா சுகமாகாது. அதனால் பணம் கொடுத்தோ பொருள் கொடுத்தோ இயேசுவிடத்தில் அற்புதம் பெற முடியாது. அவர் எதிர்பார்க்கிற ஒன்றே ஒன்று, உன் இருதயத்தில் விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்து ஆண்டவர், அவர் மெய்யான தெய்வம், மனிதர்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவர், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர், என் ஜெபத்தை கேட்கிறவர், நான் ஜெபிச்சாலே எனக்கு அற்புதம் செய்வார், என்ன அவர் என்னுடைய தகப்பன் அப்படின்னு சிம்பிள் ஃபெய்த், அவ்வளோதான், சின்ன ஒரு விசுவாசம். அதுக்கு தான் இந்த சாட்சி வாசிக்கப்படுகிறது. சரியா? இந்த சாட்சி ஒரு 5 சாட்சியை நான் வாசிக்கிறேன். 2 சாட்சி வீடியோவில் பார்த்த பிறகு ஒரு 5 நிமிடம் போதும் ஜெபத்துக்கு. நீண்ட ஜெபம்லாம் தேவையில்லை. விசுவாசத்தோடு ஒரு வார்த்தை சொன்னாலும் இயேசு அற்புதம் செய்திருவார். இன்றைக்கு அற்புதத்தை பெற்றுக்கொள்வீங்க. ஐயா, வியாதி மட்டும்தான் சுகமாக்குவாரா? எந்த காரியத்தில் உங்களுக்கு அற்புதம் தேவையோ, சிலருக்கு கற்பத்தின் ஆசீர்வாதம் வேணும், சிலருக்கு பிள்ளைகளுடைய திருமண காரியம் நடக்கணும், சிலருக்கு கடன் பிரச்சனை தீரணும், சிலருக்கு வேலை கிடைக்கணும், சிலருக்கு வியாதி சுகமாகணும், சிலருக்கு குடும்பத்துக்குள்ளே சமாதானம் வரணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை. எந்த தேவையாக இருந்தாலும் அதில் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும், அற்புதம் செய்வார். இந்த சாட்சிகளை நீங்கள் கேட்டாலே உங்களுக்கு விளங்கிரும். கவனமாக கேளுங்க. முதலாவது சகோதரர் பட்டுராஜ், கடாட்சபுரம். அங்கேருந்து சகோதரர் பட்டுராஜ் அவங்க தன் அனுபவத்தை எழுதியிருக்கிறாங்க. நான் 15 வருடங்களுக்கு மேலாக குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தேன். நண்பர்களுடன் சேர்ந்து விளையாட்டாக ஆரம்பித்த இந்த குடிப்பழக்கம் நாளடைவில் என்னை அடிமைப்படுத்தியது. ஒரு நாள் கூட குடிக்காமல் நான் இருந்தது இல்லை. கெட்ட வார்த்தை பேசி சண்டை போடுவதினால் என் வீட்டில் சந்தோஷம், நிம்மதி போய்விட்டது. நானே குடியை நிறுத்த நினைத்தாலும் என்னால் குடிப்பழக்கத்தை விட்டுவிட முடியவில்லை. இதான் நிறைய பேருடைய பிரச்சனை. பாவத்துக்குள்ளே சிக்கிக்கொண்டா அதை விட முடியல. மதுபான பழக்கத்தை விட முடியல, போதை வஸ்துகளை விட முடியலை, இந்த தவறான பழக்கங்கள் வெளியே வர முடியல, இந்த தவறான ஃப்ரெண்ட்ஷிப்பில் வெளியே வர முடியல. அதை அப்படியே அடிமைப்படுத்தி விடு. பாதிக்குதுன்னு தெரியும், விட முடியல. பாவத்துக்கு ஒரு வல்லமை உண்டு, அதை அடிமைப்படுத்தி விடும். அப்போ அதுலேருந்து விடுதலை கொடுக்கிற ஒருவர் தேவை. அதுதான் இயேசு கிறிஸ்து. இப்போ என்ன நடக்குது பாருங்கள். 2023ஆம் ஆண்டு புத்தாண்டு வாக்குத்தத்த கூட்டத்தில் கலந்து கொண்டேன். 4 மாவட்டத்தில் ஒவ்வொரு ஜனவரி 1ஆம் தேதியும் ஒரு வாக்குத்தத்த கூட்டம் நடைபெறுகிறது. அது 40 வருஷமாக நடக்கிறது. அதில் அவங்க கலந்து கொண்டாங்க. அன்று நீங்கள் குடிகாரர்களுக்காக பாரப்பட்டு கண்ணீரோடு ஜெபம் செய்தீர்கள். இந்த பாவத்தில் இந்த விடுதலை பெறுவதற்கு பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய அற்புதம். கேன்சர் சுகமாவதை விட, ஒரு சப்பானி நடப்பதை விட, ஒரு பிறவி கண் தெரியாதவங்க பார்வை அடைவதை விட மிகப்பெரிய அற்புதம் பாவத்திலேருந்து ஒரு மனிதன் விடுதலை அடைவர். அதுதான் ஆத்ம ரட்சிப்பு. அது பெற்றுக்கொண்டாதான் பரலோகத்துக்கே போக முடியும். அதனால் அதுக்கு தான் அதிக பாரம் எடுத்து ஜெபிக்கிறது உண்டு. அதனால் அவர் சொல்கிறார், கண்ணீரோடு நீங்கள் ஜெபம் செய்தீர்கள். நானும் என்னையும் மாற்றுங்கள் ஆண்டவரே, ஒரு வியாதியை கொடுத்தாவது நான் மனம் திரும்ப, நான் இந்த குடியை விட்டுவிட எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி ஜெபம் செய்கிறேன். பாருங்களேன், அவருக்கு எவ்வளோ அந்த பழக்கம், அந்த பாவ அடிமைத்தனம் விடுதலை எப்படியாவது பெறணும், ஒரு வியாதியை கொடுத்தாவது என்னை மாற்றிருங்க அப்படின்னு சின்சியராக ஜெபிச்சிருக்கிறார். நான் வீட்டிற்கு வந்து இரவு சாப்பிட்ட உணவு செரிக்காமல் வாந்தி பண்ணினேன். அப்பொழுது எனக்கு ஒரு மரண பயம் வந்துவிட்டது. அப்படி சொன்னார்ல, ஒரு வியாதியை கொடுத்தாவது என்னை ரட்சித்திருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அப்படி ஆத்மா ரட்சிப்பு தான் முக்கியம். அப்போ ஒரு பாதிப்பு சரீரத்தில் வருது, மரண பயம். மறுநாள் காலையில் நான் குடிக்க நினைத்த போது மறுபடியும் எனக்குள் ஒரு மரண பயம் வந்தது. அதன் பிறகு நான் குடிக்க போகவே இல்லை. குடித்தா நான் இறந்துருவேன், இனி குடிக்கூடாது. அந்த மாதிரி கர்த்தர் ஒரு விடுதலை கொடுத்தார். குடிக்க வேண்டும் என்கிற எண்ணம் கூட இப்பொழுது எனக்கு வரவில்லை. இப்படியாக 15 வருடம் குடிக்க அடிமைப்பட்டிருந்த நான் மனம் திரும்ப இயேசு எனக்கு உதவி செய்தார். இப்பொழுது நான் குடிப்பது இல்லை.
நான் குடியை விட்டதினால் குடும்பமே சந்தோஷமாயிருக்கிறோம். தினமும் குடும்ப ஜெபம் செய்கிறோம். 15 வருடம் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருந்த என்னை மாற்றின இயேசுவுக்கு நன்றி. இதான் மிகப்பெரிய அற்புதம். 15 வருஷம் ஒரு மனிதன் மதுபானத்துக்கு அடிமைப்பட்டுட்டான், விட முடியல. ஒரு நாள் சின்சியராக இயேசுவை ஜெபித்த போது ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். இன்றைக்கி பாருங்கள், அந்த பழக்கமே இல்லை. அற்புதமான ஒரு விடுதலை உங்களுக்கு தேவைதானே? உங்களால் நீங்கள் பாதிக்கப்படுவது மாத்திரம் இல்லை, குடும்பம், மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் தானே பாதிக்கப்படுறாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு விடுதலை வேணும். என்னால் விட முடியலன்னு கலங்குறீங்கல்ல, இன்றைக்கு இயேசு விடுதலை தருவார். அடுத்தது சகோதரி சைலஜா செய்யார்லேருந்து எழுதியிருக்கிறாங்க. இவங்களுக்கு கடன் பிரச்சனை. பாவம் மட்டும் பிரச்சனை இல்லை, சிலருக்கு கடன் பிரச்சனை. பாருங்கள், நான் கடந்த 5 வருடமாக 15 லட்சம் ரூபாய் கடனில் வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு துயரப்பட்டு வந்தேன். சாதாரண ஒரு குடும்பத்தில் 15 லட்ச ரூபா கடன்னா அவ்வளோதான், கடனில் குடும்பமே மூழ்கிவிடும். மற்றவர்களுக்காக அவர்கள் வாங்கும் கடனுக்கு நான் முன் ஜாமீன் கொடுத்ததினால் வந்த கடன் தொகை இது. இவங்க தனக்குன்னு வாங்கலை, மற்றவங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. அவங்க கடனுக்கு நான் ஜாமீன். சிலர் பேங்கில் நீங்கள் கையெழுத்து போட்டால் கடன் தந்துடுவாங்க, நீங்கள் சொன்னால் கடன் தந்துடுவோம் சொல்லுவாங்கல்ல. ஏன்ட்டு சிலர் வருவாங்க, பிரதர் நீங்கள் இந்த பேங்கு சொன்னால் கேரண்டி கொடுத்தீங்கன்னா கடன் தந்துடுவாங்க. நான் ஒருத்தருக்கும் கேரண்டி கொடுக்க மாட்டேன். என்கிட்ட இருந்தால் நான் உங்களுக்கு தர்றேன், என்கிட்ட என்ன இருக்குதோ அது உங்களுக்கு தந்து உதவி செய்கிறேன். ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போட மாட்டேன், எந்த பேங்குக்கு சொல்ல மாட்டேன். ஏன்னா வசனம் சொல்லுது, இந்த மாதிரி பிறர் வாங்குகிற கடனுக்கு உடன்படக்கூடாது, இந்த மாதிரி ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாதுன்னு பைபிள் இருக்குது. ஏன்னா இதில் கடனில் ஆகி, ஏன்னா நன்றி மறந்து போயிடுவாங்க, உங்கள்கிட்ட வந்து அழுவாங்க, கண்ணீர் வடிப்பாங்க. ஐயோ பாவம், பேங்கில் போய் கையெழுத்து போடான்னு போட்டால் அவன் வாங்கிட்டு போயிடுவான், அவங்களுக்கு அவ்வளோதான். அப்புறம் நீங்கள் தான் அந்த கடனை அடைக்கணும். இப்படி கடனாளியான பலரை நான் ஊழிய பாதையில் பார்த்துருக்கிறேன். வேதம் சொல்லுது அப்படி நீங்கள் கடன் உடன்படக்கூடாது என்று. அப்போ இவங்க அதில் தான் மாட்டிக்கிட்டாங்க. 15 லட்சத்தை திருப்பி கட்டி கடனை அடிக்க முடியாமல் மிகவும் திணறிவிட்டேன். உங்களுடைய நிகழ்ச்சியை நான் பார்ப்பேன். அதில் நீங்கள் ஒரு நாள் கடன் பாரத்தை குறித்து பேசும்போது மற்றவர்களுக்காக முன்ஜாமீன் கொடுத்து கடனில் மாட்டிக்கொள்ளாதீர்கள் மற்றும் உங்களுடைய கடன் தொகைகளை, மற்ற தேவைகள் என்ன என்பதை ஒரு பேப்பரில் எழுதி அதன் மீது கை வைத்து ஜெபித்து ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள். இயேசு உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் பதில் தருவார் என்று சொன்னீர்கள். நான் அந்த மாதிரி ஜாமீன் கொடுத்தது தவறு என்று அறிக்கை செய்து என்னை ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்தேன். என்னுடைய கடன் தொகையை ஒரு பேப்பரில் எழுதி வைத்து அதன் மீது கை வைத்து ஜெபம் செய்தேன். பெரிய ஆச்சரியம், இயேசு என் ஜெபத்தை கேட்டு 15 லட்சம் ரூபாய் கடனையும் அடைக்க செய்தார். ஒரு நாள் தான் நான் ஜெபம் செய்தேன், ஆனாலும் இயேசு என் ஜெபத்தை கேட்டு எனக்கு உதவி செய்தார். இப்பொழுது எந்த கடனும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறேன். இந்த கடன் நிறைய பெரிய பிரச்சனை உண்டாக்கிறோம். கடன் வாங்க பிரயாசப்படாதுங்க. மற்றவங்களுடைய கடனுக்கு நீங்கள் ஜாமீன்லாம் போடாதுங்க. அவங்களுக்கு உதவி கேட்டு வந்தால் அவங்கள்ட்ட இருக்கிறத கொடுத்து உதவி செய்யுங்க. அதில் பெண்கள் தயவுசெய்து உங்கள் கணவருக்கு தெரியாமல் நகையை கொடுத்தேன், இந்த இதை கொடுத்தேன் செய்யாதுங்க. நீங்கள் என் கணவருக்கு தெரியப்படுத்திட்டு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள், ஓடி போயிடுவாங்க சிலர். ஏன்னா உங்களை ஈஸியாக ஏமாற்றிடலாம்ல. தயவு செய்து பெண்கள் கவனமாக இருக்கணும். பக்கத்து வீடு, எதிர் வீடு, அக்காம்பாங்க, ரொம்ப பாசமாக பழகிட்டு ஒரு அர்ஜெண்ட்டாக அவங்க நகை கொடுங்க, பணம் கொடுங்க கேட்பாங்க. எங்கள் நகையை கொடுங்க பேங்கில் வச்சுட்டு நான் அடுத்த மாதம் 2 மாதத்தில் திருப்பி தந்துடுறேன்ட்டுன்னு நீங்கள் கணவருக்கு தெரியாமல் கொடுப்பீங்க. அவங்க ஓடி போயிடுவாங்க, அவ்வளோதான். நீங்கள் கேட்டாலும் திருப்பி பதில் சொல்ல மாட்டாங்க. இப்போ என்ன செய்வீங்க? தயவுசெய்து அதை செய்யாதுங்க. அப்படிலாம் ஆண்டவர் உங்களுக்கு கடன் இது மாதிரிலாம் நீங்கள் உதவி செய்யணும் ஆண்டவர் சொல்லலை. இருக்கிற 2 வருஷத்தில் இருந்தால் ஒன்று கொடு, அவ்வளோதான். உங்களுக்கு உதவி செய்ய எனக்கு திராணியிலே என்கிட்ட இருக்கிறது இவ்வளோதான், 5000 ரூபா இருக்குது, வேணா தரேன், அவ்வளோதான். நீங்கள் அதோடு நிறுத்தி கொள்ளணும். இந்த மாதிரி பேங்கில் போய் கையெழுத்து போகிறது, இவங்க வாங்குகிற கடனுக்கு நான் உத்தரவாதி தந்துடுவாங்க, அவங்கள விட்டுருவாங்க, உங்களை தான் விரட்டுவாங்க. தயவுசெய்து இந்த பாவத்தை செய்யாதுங்க. பைபிள் அதை குறித்து எச்சரிக்கிறது. அதனால் இனிமேல் அப்படி செய்யாதுங்க. சகோதரி தப்பிச்சிட்டாங்க. ஆண்டவர்கிட்ட அறிக்கை, அது ஒரு பாவம். ஏன்னா வசனத்துக்கு மாறான ஒரு காரியத்துக்கு நீங்கள் இடம் கொடுத்துட்டீங்க. அதை அறிக்கையிட்டு ஜெபிங்க, நான் தப்பு பண்ணிட்டு ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிவிட்டு
அப்புறம் நீங்கள் கடனெல்லாம் எழுதி வச்சு கை வச்சு ஜெபிங்க. இப்போ பேப்பர் எடுங்க, எனக்கு கொஞ்ச நேரத்தில் ஜெபிக்க போகிறான்ல, யார் யாருக்கு எவ்வளோ கடன் கொடுக்கணும், கடன் வாங்கிட்டேன், இனிமேல் கடன் வாங்க மாட்டேன், உண்மை நான் சார்ந்த நெருப்பு ஆண்டவரே அப்படின்னு கை வைத்து ஜெபிங்க, விடுதலை தருவார் ஆண்டவர். இது கூட ஆண்டவர் செய்கிற பெரிய அற்புதம் இல்லை. அடுத்தது பாருங்கள், சகோதரி ஜெசிந்தா திருச்சியிலிருந்து, எனக்கு கடந்த 8 வருடமாக கால் மூட்டு வலியும் இடுப்பு வலியும் இருந்தது. எலும்பில் வலி, அந்த முழங்காலில் மூட்டு பகுதியில் இடுப்பு எலும்பு. 5 நிமிடத்திற்கு மேல் நின்று என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது. சமைக்கும்போது அதிக நேரம் நின்றாலே கால் இழுத்து கொண்டு மூட்டு வீங்கி கொள்ளும். 2 நிமிடத்திற்கு மேல் ஒரே பொசிஷனில் என்னால் உட்காரவும் முடியாது. உட்கார்ந்தால் எழும்ப முடியாது. எழுந்து நின்றால் உட்கார முடியாது. இரவு தூங்கிவிட்டு காலையில் எழுந்திருக்கும் போது காலை தரையில் வைக்க முடியாத அளவிற்கு வலிக்கும். படிக்கட்டு கூட என்னால் ஏறி இறங்க முடியாது. மருத்துவமனையில் பரிசோதித்து பார்த்தபோது இடுப்பு எலும்பும் கால் முட்டு எலும்பும் தேய்ந்து விட்டது. ஆப்ரேஷன் செய்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டார்கள். தேஞ்சிட்டு, அதனால் ஆப்ரேஷன் பண்ணணும் மருத்துவர் சொல்லிட்டாங்க. நான் உங்களுடைய ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்ப்பேன். போன வாரம் ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த போது என் கால் முட்டு மீது கை வைத்து ஜெபம் செய்தேன். என் மீது சில்லென்று ஒரு காற்று பட்டதை உணர்ந்தேன். நான் உணர்ந்த நிமிடத்திலிருந்தே எனக்கு கால் வலி இல்லை. இப்பொழுது கிச்சனில் அதிக நேரம் நின்று வேலை செய்கிறேன், எந்த வலியும் இல்லை. தூங்கி எழுந்தவுடன் இருக்கும் கால் வலியும் இப்பொழுது இல்லை. இடுப்பு வலியும் இல்லை. 8 வருடமாக எனக்கு இருந்த கால் மூட்டு இடுப்பு வலியை என்னை விட்டு எடுத்து போட்டு சுகம் கொடுத்த இயேசுவுக்கு நன்றி. பார்த்தீங்களா, முழங்காலில் எலும்பு தேஞ்சிட்டு, கழுத்தில் எலும்பு தேஞ்சிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. தேஞ்சதுனால ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணோடனே நீங்கள் கம்பீரமாக நடந்துருவீங்களா? இல்லை, மறுபடியும் ஒரு பலன் இன்னொரு காரணம் சொல்லுவாங்க. அந்த பக்கம் எலும்பு தேஞ்சிருக்கு. இது மருத்துவத்தில் அப்படி தான் நிறைய பேரை பார்க்குறேன் நான். அதனால் அவங்க விசுவாசத்தோடு ஜெபிச்சா. 8 வருஷமாக அந்த எலும்பு வலி பிரச்சனை, விசுவாசத்தோடு ஜெபித்த போது ஜில்லுன்னு ஒரு காற்று வந்து அடித்து ஆண்டவருடைய பிரசன்ன பல விதத்தில் தொடு. சிலர் சொல்லுவாங்க மின்சாரத்தை மாதிரி ஒரு வல்லமை இறங்கிச்சு, அது ஆண்டவருடைய தொடுதல். சிலர் சொல்லுவாங்க ஒரு வெளிச்சம் வந்து என்னை தொட்டது. நேற்றைக்கு வாசித்தல சாட்சியில் அந்த வெளிச்சம், ஒரு லைட், அது ஆண்டவருடைய தொடுதல். ஒரு கரம் வந்து என்னை தொட்ட மாதிரி இருந்துச்சு, அது ஆண்டவருடைய தொடுதல். சில்லுன்னு ஒரு காற்று வந்து அப்படியே மேலே மோதன மாதிரி இருந்து அப்படி தான் ஆண்டவருடைய பிரசன்ன தொடுதலை உணர்ந்தாங்க. அடுத்த நிமிஷம் வலி போய்விட்டது. 8 வருஷமாக இருந்த வலி நீங்கள் இப்போ ஆரோக்கியமாக இருக்கிறாங்களே. சகோதரி ஜெசிந்தா திருச்சி, உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆமாம், நீங்கள் இன்றைக்கு விசுவாசத்தோடு ஆண்டவர் இந்த சகோதரிக்கு செஞ்சீங்க, எனக்கு செய்யுங்க. நானும் விசுவாசத்தோடு இயேசுவேன்னு கூப்பிட்றேன்னு கூப்பிட்டு பாருங்களேன். விசுவாசத்தோடு ஜெபிச்சு பாருங்கள், அற்புதத்தை காண்பீங்க. அடுத்து சகோதரி அனிதா ஜாஸ்மின் சென்னையிலிருந்து, இவங்களுக்கு என்ன அற்புதம் எப்படி நடந்தது கவனிங்க. ஆண்டவர் அற்புதம் செய்ய விதவிதமான காரியம் உண்டு. ஒருத்தர் பாவத்தை அறிக்கை செய்கிற ஒப்பு கொடுத்தோன்னு அற்புதம். ஒருத்தர் வசனத்தை விசுவாசித்து ஜெபித்த போது அற்புதம். அப்போ இவங்களுக்கு என்ன நடந்தது? எனக்கு கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் கடுமையான தலைவலி, தலை சுற்று, கால்களில் நடுக்கம், நிற்கவே முடியாது. உடல் முழுவதும் பலவீனமாய் உணர்வேன். எப்பொழுதும் படுத்தே இருக்கும் சூழ்நிலைக்கு ஆளாகிவிட்டேன். 9 மருத்துவமனைகளுக்கு மேல் சென்று காண்பித்தேன். பாருங்களேன், ஒரு டாக்டர், அடுத்த டாக்டர், அந்த ஆஸ்பத்திரிக்கு 9 ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாங்க. பார்த்த ஒவ்வொரு மருத்துவர்களும் எல்லா டெஸ்ட் ரிசல்ட்டும் நார்மல் என்று சொன்னார்கள். ஒரு மருத்துவர் மட்டும் மன அழுத்தம்தான் இதற்கு காரணம் என்று தூக்க மாத்திரை கொடுத்தார்கள். மாத்திரை போட்டுக்கொண்டேன். ஒரு மாத்திரையின் விளைவையே என்னால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு 2 நாட்களுக்கு மேலாக பலவீனப்பட்டு போவேன். சில மாத்திரை ஒத்துக்கால சைடு எஃபெக்ட் இதான். இது மாதிரி மாத்திரை வச்சு வியாதி நிறைய பேருக்கு பைபிளில் இருக்கல. அநேக வைத்தியர்களால் அவள் மிகவும் வேதனைப்படும் பொழுது வைத்தியம் செய்ய போய் வியாதி அதிகமாகி பாதிக்கப்பட்டால்னு பைபிளில் இருக்குது. 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. இன்றைக்கி அது மாதிரி நடக்குது.
சிலருக்கு ஒத்துக்கொள்ள உடனே ஹீலிங் ஆகிரும் மாத்திரை மெடிசனில். சிலருக்கு சைடு எஃபெக்ட். இப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஒரு வியாதியை சொல்லுவீங்க, இந்த மாத்திரை 2 மாத்திரை போடுங்க, காலையில் எல்லாம் போட்டுட்டு அப்புறம் இதையும் போடுங்கன்னு இன்னொரு 2-3 மாத்திரை தருவாங்க. இது எதுக்கு டாக்டர்னு கேளுங்க, சைடு எஃபெக்ட் வராமல் இருக்கிறதுக்கு மாத்திரை. இதெல்லாம் நம்முடைய உறுப்புகளை பாதிச்சிடும். அதனால் நிறைய அந்த மெடிசன்ஸ் எல்லாம் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. பாருங்கள், அவசியமானதை நீங்கள் டாக்டர்கிட்ட வாங்கிட்டு ஓகே பரவாயில்ல. அது மாதிரி நீங்கள் ஒரு தெரிஞ்ச ஒரு டாக்டரை வைத்து கொண்டா நல்லது. உங்களுடைய சரீரத்தை பற்றி நல்லா தெரிஞ்ச ஒரு டாக்டரை வைத்து கொண்டா சிம்பிளாக அவங்க கைட் பண்ணுவாங்க. உங்களுடைய உடம்புக்கு இது ஒத்துக்கொள்ளும், இது ஒத்துக்கொள்ளாது, இதை மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. உங்களுக்கு அப்படி ஒழுங்காக கவனிக்க டாக்டர் மாத்திரைலாம் வேண்டாங்க, இப்படி செய்யுங்க சரியாயிரும், 2 நாளில் சரியாயிரும். இப்போ ஜலதோஷம் வந்துன்னு வைங்களேன், நிறைய மருந்து இருக்குல்ல ஜலதோஷத்துக்கு, விதவிதமாக விளம்பரம்லாம் பண்ணுறாங்க. சொல்லுவாங்க, சில சமயம் நானும் பல கிளைமேட் சேஞ்ச் வரும், பல ஊழித்து போகிறதுனால ஜலதோஷம் வந்தோடனே அண்ணன் இதை போடலாம் அதை போடலான்னு சொல்லுவாங்க. நான் கேட்பேன், இது எத்தனை நாள் போடணும்? 3 நாள். ஆனால் டாக்டர்கிட்ட கேளுங்க, உண்மையான டாக்டர்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு ஜலதோஷம் வந்தால் நீங்கள் என்ன மெடிசன் போட்டாலும் போடாட்டாலும் 3 நாள் இருக்காமல் போயிடும், அவ்வளோதான். அதுக்கு எதுக்கு மாத்திரை போடணும்? இது சைடு எஃபெக்ட்டு. நீங்கள் மாத்திரை போட்டாலும் 3 நாள் இருக்கும்பாங்க, மாத்திரை போடாட்டாலும் 3 நாளில் சரியாயிரும். சுடு தண்ணி குடிச்சிக்கிட்டே இருங்க, ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான், போயிடும். நான் தான் சொல்ல, சுடு தண்ணி சூடாக குடிச்சிக்கிட்டே இருங்க, அப்பப்போ தன்னால் போயிடும். இந்த மாதிரி மாத்திரையை போட்டு 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 வியாதியை பெருக்கி கொள்ளுகிறவங்க நிறைய பேர். தயவுசெய்து நல்ல விசுவாசம் உள்ள, அன்பான, கரிசனை உள்ள, உங்களை வச்சு பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்காத ஒரு டாக்டரை வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஒன்றுன்னா அவங்கள்ட்ட போங்க, ஆலோசனை கேளுங்க. அவங்கள உண்மையாக நேசிக்கிறாங்கன்னா கைட் பண்ணுவாங்க. இல்லாட்டா டெய்லி வாங்க, ஒவ்வொரு வாரம் வாங்கன்னு உங்களை வச்சு அவங்க பணம் சம்பாதிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இருதயம் உள்ளவங்களோட தயவுசெய்து நீ கொஞ்சம் கவனமாக ஞானமாக நடந்து கொள்ளுங்க. அது மாதிரி இருக்கணும். அது மாதிரி நீங்கள் நடந்து கொள்வது தான் ரொம்ப முக்கியம். பாருங்கள், சைடு எஃபெக்ட், பாதிப்பு. நிறைய பேர் அதில் பாதிக்கப்பட்டு மாத்திரை காசு கொடுத்து வியாதி வாங்கிக்கொள்வது, மாத்திரைக்கு காசு கொடுத்து போட்டு போட்டு வியாதி வாங்கிக்கொள்வது. அதனால் தயவுசெய்து கவனிங்க. இன்றைக்கி உலக அளவில் மெடிசன் மாஃபியா, ஒரு நாள் அதை குறித்து பேசி நம்ம ஜெபம் செய்வோம். உலக அளவில் நிறைய மாஃபியாக்கள் இருக்கிறாங்க. அதாவது தங்கம் கடத்துகிற மாஃபியா, அப்புறம் போதை மருந்துகளை கடத்துகிற மாஃபியா, குழந்தைகளை கடத்துகிற மாஃபியாக்கள் உலக அளவில் இருக்கிறாங்க. பெரிய ஒரு கூட்டமே இருக்கிறாங்க. பெண்களை கடத்துவது, குழந்தைகளை கடத்தாது. அதே மாதிரி மெடிக்கல் மாஃபியாக்கள் இருக்கா, மருந்தை வச்சு பிழைப்பை நடத்துகிறவங்க, வியாதியை உருவாக்கி அப்புறம் அதுக்கு மாத்திரை கொடுக்குறேன்னு அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்க உலக அளவில் இன்றைக்கி அதிகம் வியாபாரம் அதுதான். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், கொரோனா காலத்தில் ஒவ்வொரு மெடிசன் கம்பெனி எத்தனை கோடி சம்பாதிச்சாங்க தெரியுமா? கேட்டு பாருங்கள், நீங்கள் விசாரிங்க. நீங்கள் சும்மா சாதாரண எடுத்துகிட்டு போகிறீங்க, ஒவ்வொன்றையும் கவனித்து பாருங்கள். நான் சில டீட்டெயில்ஸ் ஒரு நாள் அதுக்காக ஜெபம் செய்வோம், அப்போ நீங்கள் அறிந்து கொள்ளுவீங்க. அதனால் சரியான ஒரு ஆஸ்பத்திரி, சரியான ஒரு டாக்டர், உண்மையாக அவங்கள நேசித்து நீங்கள் சுகமாக இருக்குன்னு விரும்புகிற ஒரு டாக்டர் இடத்துல, அந்த காலத்தில் ஃபேமிலி டாக்டர்னு இருப்பாங்க, எதுனாலும் அங்கே தான் போவாங்க. அவங்க கரெக்டாக சொல்லிடுவாங்க, இது உங்களுக்கு இதாக, உங்களுடைய சரீரத்துக்கு இதான், இதை போடுங்க சரியாயிரும், நீங்கள் போட்டு குழப்பமடையாதுங்கன்னு சொல்லிடுவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்மளே வியாதியை வாங்கி கொண்டு அப்புறம் கஷ்டப்படக்கூடாது. பார்த்திங்களா, இவங்க பலவீனப்பட்டுட்டாங்க. அந்த மாத்திரையினால் அவங்களுடைய சரீரம் வீக் ஆகிவிட்டார். அதனால் மாத்திரை போடுவதை நிறுத்திவிட்டேன். இப்படி என்ன என்று கண்டுபிடிக்க முடியாத ஒரு மரண பயம் சூழ்ந்த ஒரு நிலையில்தான் உங்களுடைய ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பார்த்தேன். மரண பயம் வந்துட்டு அவங்களுக்கு. இப்போ நிகழ்ச்சியை பார்க்குறாங்க. நீங்கள் தேசத்துக்காக ஜெபிப்பதை குறித்து பேசினீர்கள். இதை தான் கவனிங்க. தேசத்துக்காக ஜெபிக்கணும், எல்லாவற்றையும் நான் கேட்டேன். ஆனால் என்னால் ஜெபிக்க முடியாமல் இருந்தேன். படுக்கையில் இருந்து கேட்டுக்கொண்டிருப்பேன். ஒரு நாள் நானும் தேசத்திற்காக ஜெபிக்கிறேன் என்று என்னை தேசத்திற்காக ஜெபிக்க ஒப்பு கொடுத்தேன். சரிங்களா? பாவத்தை விட்டு மனம் திரும்புவது ஒரு அனுபவம், தவறான காரியத்தை விட்டு ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு ஜெபிப்பது ஒரு அனுபவம், தேசத்துக்காக ஜெபிக்கணும், மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும்னு சொல்லியிருக்கிறார். இந்த ஜெபிக்கலாம் நிகழ்ச்சி மூலமாக லட்சக்கணக்கான பேர் ஜெபி கற்றுக்கொண்டாங்க. நான் போகிற இடத்துல எல்லாம்
வட இந்தியாவிலையும் சரி, வெளிநாடு போனாலும் சரி, பிரதர் தேசத்துக்காக ஜெபிக்கணும், மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும். இதில் தான் நான் கற்றுக்கொண்டேன். அது எப்படி ஜெபிக்கணும், என்னென்ன காரியத்துக்கு ஜெபிக்கணும், இதெல்லாம் தெரிந்து கொண்டு ஜெபிக்கிறேன். அதுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த கொரோனா காலத்துக்காக ஆண்டவரை துதிக்கணும். அது மூலமாக தான் லட்சக்கணக்கான பேர் ஜெபிக்க எழும்பி இருக்கிறீங்க. நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்ததே அதுக்குனால தானே. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பாருங்கள், முழங்கால் போட என்னால் முடியவில்லை, வலித்தது. ஆனாலும் வலுக்கட்டாயமாய் முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பித்தேன். இதெல்லாம் முழங்கால் போட முடியாது, ஏன்னா அங்கெல்லாம் வலி முழங்காலில். ஆனால் வலிச்சாலும் பரவாயில்ல, நான் முழங்காலில் நின்று தேசத்துக்காக ஜெபிக்கிறேன்னு முழங்கால் போட்டாங்க. நான் தேசத்திற்காக ஜெபிக்க கொஞ்சம் கொஞ்சமாக என் உடம்பில் நல்ல மாற்றங்கள் வந்தது. இதில் ஹீலிங் எப்படி நடக்குது? சுகம். மாத்திரை போட்டால் தான் சுகம் வருன்றீங்களா? வசனத்தின்படி நடக்க ஆரம்பித்தா ஹீலிங் வந்துடும், சுகம் வந்து விடும். ஒரே நாளில் எனக்கு சுகம் கிடைக்கவில்லை, ஆனால் படிப்படியாக சுகத்தை பெற்றுக்கொண்டேன். இப்பொழுது நான் நன்றாக இருக்கிறேன், எல்லா வேலைகளையும் நான் செய்கிறேன், தொடர்ந்து தேசத்திற்காக ஜெபித்து வருகிறேன். தேசத்திற்காக ஜெபித்த போது என் வேண்டுதலுக்கு செவி கொடுத்த இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். சரிங்களா? இதெல்லாம் வயத்தில் சொல்லப்பட்ட சத்தியம். நம்ம தேசத்துக்காக மற்றவங்களுக்காக ஜெபிக்க உங்களுக்கு சுகம் உண்டாகும், ஆரோக்கியம் உண்டாகும். அது மாதிரி வசனத்தை தியானிங்க, உங்களுடைய சரீரத்தில் சுகம் உண்டாகும். ஏன்னா வசனம் நல்ல ஔஷதம், மெடிசன் என்று வயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சத்தமாக வசனம் வாசிங்க. பைபிள் வாசிக்கும் போது உங்கள் காதில் கேட்குற மாதிரி சத்தமாக வாசிங்க, அதை தியானிங்க. உங்களுடைய சரீரம் சுகமடைவதை நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் சோதித்து பாருங்கள். அது மாதிரி ஆண்டவர் நம்ம சுகம் பெற பல வழிகள் வைத்திருக்கிறார். அதுக்காக டாக்டர்கிட்டே போகக்கூடாது, ஆஸ்பத்திரியை போகக்கூடாது என்பது அல்ல. சரியான ஆஸ்பத்திரி, சரியான டாக்டர்கிட்ட கர்த்தர் வழி நடத்தும்படி ஜெபித்து அது மாதிரி போங்க. அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அடுத்தது சகோதரி அன்னாள், ஸ்ரீவில்லிபுத்தூர். இங்கே பாருங்கள், இன்னொரு காரியம் சொல்கிறேன். ஒவ்வொரு சத்தியம் எல்லாம் அனுபவத்தோட. இது மாதிரி நிறைய பேர், ஒருத்தர் இல்லை, பல பேர் எழுதி கொண்டே இருக்கிறாங்க. திரும்ப ஆண்டவர் பேசுகிறார். எனக்கு திருமணமாகி 7 வருடங்கள் கழிந்த நிலையிலும் குழந்தை இல்லாததினால் நான் பட்ட அவமானங்களும் துக்கங்களும் ஏராளம். என்னை சுற்றி இருக்கும் உறவினர்களும் தெரிந்தவர்களும் நிறைய முன்னும் பின்னும் பேசினார்கள். வயசாகிவிட்டது, இனி குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை, இதுதான் குறை, அதுதான் குறை என்று பேசினார்கள். அவர்கள் பேச்சுக்கு பயந்தே நான் வெளியிடங்களுக்கு செல்லுவதை தவிர்த்து விட்டேன். எந்த விசேஷங்களுக்கும் போக மாட்டேன். என்னை பரிசோதித்து பார்த்த மருத்துவர்களும் நீர் கட்டி கர்ப்பப்பையில் இருக்கிறது, நீர் கட்டி இருக்கும்போது குழந்தை உருவாவதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லியிருந்தார்கள். ஊரடங்கு காலத்தில் நான் உங்களுடைய ஜெப நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்ப்பேன். ஒரு முறை நீங்கள் ஜாதகம் எழுதுவது, அதன் மீது நம்பிக்கையாக இருப்பதை குறித்து பேசினீர்கள். என் கணவரின் வீட்டில் என் கணவருக்கு ஜாதகத்தை எழுதியிருந்தார்கள். உங்கள் தேவ செய்தியை கேட்ட பிறகுதான் அதை தவறு என்று நாங்கள் உணர்ந்து கொண்டோம். என் கணவர் அவரின் ஜாதகத்தை கிழித்து எரித்து விட்டார். ஜாதகத்தை இடிக்கிறாங்களா? என்ன ஏந்தாலும் ஜாதகம் தப்புன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்றீங்களா? என்ன நடந்து அதை பாருங்கள். ஜாதகத்தை எரித்து விட்டார். அதே மாதம் நான் கர்ப்பம் தரித்தேன். இப்பொழுது எனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை இருக்கிறது. அப்போ எங்கே தடை இருந்துச்சு? நீங்களே யோசிங்க. ஜெபலாம் பண்ணுறீங்க, டாக்டர்லாம் போகிறீங்க, ஏன் நடக்க மாட்டேங்குது? ஏதோ ஒரு தடை இருக்கிறார். ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் உங்களை தடை. ஜாதகம் என்பது ஒரு மனிதன் பிறந்த நேடு நாரத்தை வச்சு எழுதுகிற ராசி பலன்றான், எழுதுகிறான். இது தவறான நம்பிக்கை சாபத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து விடும். அறிந்து கொள்ளுங்க. ஜாதகத்தில் இப்படி சொல்லியிருக்கவங்க நேரம் சரியில்லை, அதனால் 5 வருஷத்துக்கு இப்படி தான் இருப்பார், ஒன்றும் பண்ண முடியாது, குடிகாரனாக தான் இருப்பாருங்க, 5 வருஷம் ஒன்றும் பண்ண, ஜாதகம் சொல்லதில்லை, என்ன பண்ண முடியும் சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க? அப்போ கடவுள் இருக்குது, யோசிங்க. ஜாதகத்தில் எப்படி இருக்குது, அப்படி தான் நடக்கும்னா கடவுள் எதுக்கு? கடவுள் வல்லமை உள்ளவரா? ஜாதகம் பெருசா? எல்லாவற்றையும் கடந்து நிற்கிறவர் தான் கடவுள். இயேசு கிறிஸ்து சூரிய சந்திர நட்சத்திரன் சனியை, அந்த சூரிய சந்திரனை சுக்கிரனை உருவாக்கினவர் இயேசு கிறிஸ்து. அவர் எல்லாவற்றையும் கடந்தவர்.
என்ன ஜாதகம், இவ்வளோ கெட்ட ஜாதகம், எத்தனை விதமான இந்த ஜாதகம் சரியில்லை, இந்த ஜாதகம் அப்படி சொல்லுது, தோஷம் சொல்லுது, என்ன வேணாலும் சொல்லுங்கள். இயேசுன்ற நாமத்தில் விசுவாசம் வச்சு பாருங்கள், மாறும். நான் சேலஞ்சிங்காக சொல்கிறேன். இவங்களுக்கு நடந்திருக்குல்ல, ஜாதகத்தை எரிச்சு போட்டாங்க, உடனே கர்த்தர் குழந்தை கொடுத்து ஆசீர்வதித்து விட்டார். எங்கள் ஆசீர்வாதத்துக்கு தடையாயிருந்த காரணத்தை உங்கள் மூலம் தெரிந்து கொண்டு அதை அப்புறப்படுத்தியவுடன் நாங்கள் பெற்றுக்கொண்ட குழந்தை பாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி. இதுதான் ஊழியக்காருடைய வேலை. பைபிள் வசனத்தை வச்சு என்னென்ன தடை, நாள் பார்க்கறது, நேரம் பார்க்கறது, குறி சொல்கிறது, குறி கேட்கறது. குறி சொல்கிறது, கடவுள் குறி சொல்ல மாட்டார். நீ கேட்டு பாருங்களேன். நீங்கள் கடவுள் குறி சொல்லுவாரான்னு குறி சொல்ல மாட்டார். குறி சொல்லுகிற ஒரு ஆவி, அது ஒரு பிசாசு, அதான் குறி சொல்லும். குறி சொல்லுகிற ஆவி அதுதான் சொல்லும். திடீர்னு அது ஓடிட்டும்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது போயிட்டு ஓடிட்டு இப்போ அது குறி சொல்கிறது இல்லை கிராமத்தில். அப்படின்னா அது கடவுளாக இருக்க முடியுமா? நீங்கள் யோசிங்களேன். ஏன் நீங்கள் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? இன்னும் எவ்வளோ காலம் இப்படியே உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் ஏமாற்றப்பட்டு கொண்டே இருப்பீங்க? ஒரு மெய்யான ஆண்டவரை தேடிக்கொள்ளுங்க, அவரை பற்றி கொள்ளுங்க. சந்தோஷமாக, நிம்மதியாக, மன மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்க முடியும். இதில் மதன்றதே கிடையாது. மதம் மாறுறது, மதம் அதெல்லாம் கிடையாது. உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்குரிய ஆலோசனை தான் நான் சொல்லுகிறேன். இது மாதிரி எத்தனை பேர் ஆயிரக்கணக்கான பேர் இது மாதிரி எழுதியிருக்கிறாங்கல்ல அவங்களுடைய சாட்சிகளை. அதனால் நான் அப்படி தான் இருப்பேன்னா ஓகே, நாங்கள் யாரையும் கட்டாயப்படுத்துவதில்லை. உங்களுக்கு நன்மை வேணும், ஆசீர்வாதம் வேணும்னா உங்களுக்கு ஒரு வழி இருக்கிறது. பணம் செலவு பண்ண வேண்டாம், அங்கங்கே ஓட வேண்டாம், அவங்கள வருத்தி கொள்ள வேண்டாம். விசுவாசத்தோடு நீங்கள் கூப்பிட்டா போதும், அவர் அற்புதம் செய்வார். அதை சொல்லுகிற அவ்வளோதான். பார்த்தீங்களா? கடன் பிரச்சனை மாற, குழந்தை செல்வத்துக்கு ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள எவ்வளோ காரியங்கள் ஆண்டவர் செய்கிறார் என்றால் உங்களுக்கு இது மாதிரி ஒரு அற்புதம் தேவைதானே. சரி, வேகமாக 2 சாட்சிகளை வீடியோவில் பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ணிடலாமா? ஒன்று சகோதரர் சார்ல்ஸ் பாண்டியன், நொச்சிக்குளம், தூத்துக்குடி மாவட்டத்தில் நொச்சிக்குளம். இவருக்கு 45 வருஷமாக அவருக்கு குடி பழக்கமாக. எப்படி ஒரு விடுதலை கிடைச்சிது? 45 வருஷம் குடி பழக்கம். பாருங்கள் ஆண்டவர் என்ன செய்ய இப்படி விடுதலை கொடுத்தார்னு பார்த்தீங்களா? அந்தையாவுடைய கை பயன்படுத்த முடியாமல் அப்படி இருந்ததுக்கான அந்த கை எலும்பு நொறுங்கிட்டுனாங்களாம். டாக்டர்ஸ் அந்த ரிப்போர்ட்லாம் எடுத்து பார்த்துட்டு, ஸ்கேன்லாம் பார்த்துட்டு எலும்பு நொறுங்கிட்டு, அதனால் கையை அசைச்சா உள்ள சத்தம் கேட்குமா, அந்த கைக்குள்ளே சவுண்டு கேட்குமா. அவன் சொன்ன பாரு, இயேசுவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாங்க. ஆண்டவரே நீங்கள் என்ன குணமாக்குங்க. 45 வருஷம் குடி பழக்கம், சுருட்டு பிடிக்கிற பழக்கம் அதெல்லாம் இருந்தாலும் இயேசு அவங்க தேடி தன்னை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. ஒப்பு கொடுத்தோடனே பாருங்கள், ஒப்பு கொடுத்து ஜெபிச்சுட்டு வந்தாங்க. படுத்துருக்கிறாங்க வீட்டில். கையை பிடிச்சி யாரை தூக்கி விட்டாங்க எலும்புன்ட்டுன்னு. யார் தூக்கியிருப்பான்னு நினைக்கிறீங்க? கண்ணால் யாரையும் பார்க்க முடியல, ஆனால் ஒரு கை அவங்கள கையை பிடிச்சி தூக்கி விடுது. கையை உயர்த்தினா சுகமாயிட்டு, வலி இல்லை. உடனே அவ்வளோ பெரிய பாரத்தை தூக்கி பார்த்தோன்னா இம்மீடியட் ஹீலிங். இயேசு எவ்வளோ இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதம் செய்கிறார் பார்த்தீங்களா? அதை விட பெரிய அற்புதம் என்னது? 45 வருஷம் அந்த குடி பழக்கத்திலேருந்து விடுதலை, சுருட்டு பிடிக்கிற பழக்கத்திலேருந்து விடுதலை, இன்றைக்கி சரீர சுகம், பாவத்திலேருந்து விடுதலை. இயேசு எவ்வளோ அற்புதமான ஆண்டவர். அதுக்கு அவங்க என்ன செலவு பண்ணாங்க? காசு கொடுத்தாங்களா? பணம் கொடுத்தாங்களா? எங்கேயாவது போய் கால் நடந்து போய் தன்னை வருத்தி கொண்டாங்களா? விசுவாசம். இயேசுவின் மேலே ஒரு விசுவாசம் வைத்து ஒப்பு கொடுத்தா போதும், அவ்வளோதான். ஆண்டவர் விடுதலை தருகிறார். இன்னொரு சகோதரி ஒரு சாட்சி சொல்கிறாங்க. இவங்க வேதாரண்யம், நாகை மாவட்டத்தை சார்ந்த வேதாரண்யத்திலிருந்து சகோதரி விஜயகுமாரி. அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்கு. என்னன்னு பாருங்களேன். ஆண்டவர் செய்கிற காரியம்லாம் இயற்கைக்கு மேற்பட்ட காரியம்தான் அற்புதம். இப்படிலாம் நடக்குமாங்க? அவங்க தானே சொல்கிறாங்க. அவங்களே இப்போ நான் அந்த ஐயாவெல்லாம் பார்த்ததே கிடையாது. நீங்கள் தான் வீடியோவில் தான் நான் பார்க்குறேன். இந்த மாதிரி இந்த சகோதரி அவங்க சொல்கிறத நீங்கள் கேளுங்க. எவ்வளோ ஆச்சரியமான காரியம் இல்லை? இந்த மாதிரி அற்புதம் செய்கிற ஒரு ஆண்டவரை நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? நீங்களே யோசித்து பாருங்களேன், எவ்வளோ ஆச்சரியம். அந்த சகோதரி கிறிஸ்துவ அறியாதவங்க தான். அவங்களுடைய வாழ்க்கையில் பாருங்கள், 6 வருஷமாக காலில் உண்டான புண், அது டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க, சுகமாக உண்டாகலை. மந்திரவாதிகிட்ட போயிருக்காங்க, பணங்கள் செலவு பண்ண 6000 பணம் எல்லாம் செலவு பண்ணி என்னென்னோ பண்ணியும் விடுதலை உண்டாகலை. இயேசு பார்த்திங்கன்னா இலவசமாய் சுகம் தருகிறார். இதுதான் பொய்யுக்கும் மெய்யுக்கும் உள்ள வித்தியாசம். நீங்களே கொஞ்சம் யோசித்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் சிந்தித்து பார்த்தாலே தெரியும். பொய்யுக்கும் மெய்யுக்கும் உள்ளது. உண்மையான ஆண்டவருக்கும் ஏமாற்றுகிற காரியத்துக்குள்ள வித்தியாசம் உங்களுக்கு விளங்கும்.
அதனால் மந்திரவாதத்தில் வல்லமை இருக்கா, தீய வல்லமை பயமுறுத்தும், நம்மளை அடிமைப்படுத்தும், நம்மளை வச்சு அவங்க பணம் சம்பாதிப்பாங்க, அதுக்கு தான் அதை பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி இப்போ இவங்க பாருங்களேன், அவங்க வீட்டில் இருந்து பார்க்குறாங்க, ஜெபிக்கிறாங்க, ஆண்டவர் பேசுகிறார், அவங்க பேரை சொல்கிறாரு, அவங்களுடைய வியாதியை சொல்லுகிறார். அந்த வியாதிக்கு என்ன காரணம்? நாவின் வார்த்தைகள், உங்களுடைய வாயினால் அநேகரை காயம், அந்த தவறை உணர்த்துகிறார். இது மாதிரி ஒரு கடவுளை பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பாருங்களேன், நீங்கள் யோசிங்களேன். இந்த சகோதரியை நான் பார்த்ததே கிடையாது, இதில் சாட்சியில் தான் நான் பார்க்குறேன். ஆண்டவர் சொல்கிறார், ஒரு நாவின் வார்த்தையினால் நிறைய பேரை காயப்படுத்தியிருக்காங்க. அவங்க உணர்ந்து அதை அறிக்கையிட்டாங்க, ஆண்டவரே என் நாவை ஒப்பு கொடுக்குறேன், யாரையும் காயப்படுத்துகிற மாதிரி நான் பேச மாட்டேன் அப்படின்னு ஒப்பு கொடுக்குறாங்க. உடனே மின்சாரத்தை போல் வல்லமை தொட்டுச்சான். அது ஒரு கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி, நரம்பு எலும்பு எல்லாம் ஒரு பூரண இம்மீடியட் ஹீலிங். இன்றைக்கி 1 வருஷமாக சுகமாக இருக்கிறாங்களே. இல்லை அவங்கள பார்க்கணுமா? அவங்களோட அட்ரஸ் இருக்குது, ஃபோன் நம்பர் இருக்குது, நீங்கள் நேரில் ஒன்றா போய் விசாரித்து பாருங்கள். வேதாரண்யத்தில் இருக்கிறாங்க அவங்க. ஏசு எவ்வளோ அற்புதமாக, இது மாதிரி ஆயிரமான சாட்சிகள், 1 2 கிடையாது, thousands of miracles இயேசு செய்து கொண்டு இருக்கிறார். இந்த ஆண்டவர் தான் அவங்கள பார்த்து சொன்னார், என் மகனே மகளே, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உனக்கு அற்புதம் செய்வேன், என்கிட்ட வா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளை எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருகிறேன். அவர் ஒன்று கேட்குறார், நீ பாவத்துள்ள இருந்து கொண்டே நான் அற்புதம் செய்ய முடியாது, நீ காசு கொடுத்தலாம் என்கிட்ட அற்புதத்தை வாங்க முடியாது, நீ உன் பாவத்தை விட்ட மனம் திரும்பணும், என்னை விசுவாசிக்கணும், நான் உனக்கு இலவசமாக எந்த ஆசீர்வாதனாலும் இலவசமாய் தருகிறேன். அவ்வளோதான் இயேசு சொல்லுவது. இதில் உங்களுக்கு கஷ்டமா? இப்போது நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்கள் முடிந்தால் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்கள், அப்படியே முடிந்தால் முழங்கால் படியிடுங்க, முடியாதவங்க உட்காந்து கொள்ளுங்க. குட்டி பிள்ளைகள் எல்லாம் முழங்கால் படியிடுங்க. ஏசப்பாவுக்கு முன்னால் அந்த பழக்கம் வந்துடணும். இந்த சின்ன வயசுலேருந்தே முழங்காலில் நின்று ஜெபிக்கிற பழக்கம் வந்துடும். அப்படியே முழங்கால் படியிட்டு, நீங்கள் இவங்களுக்கு குடி பழக்கம், பாவ பழக்கம், புகைப்பிடிக்கிற பழக்கம், சூதாடுகிற பழக்கம், பாவத்திலிருந்து விடுதலை வேணால் இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே என்னை தொடுங்க, என் பாவத்தை மன்னிங்க, பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தில் என்னை சுத்திகரிங்க, இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள்னு சொல்லப்பட்டிருக்குது, எனக்கு விடுதலை கொடுங்க, அந்த ஐயாவுக்கு விடுதலை கொடுத்தீங்களே அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. வியாதி உள்ளவங்க வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. எந்த இடத்துல வியாதி வலி வேதனை இருக்கிறத கை வைங்க. கடன் பிரச்சனை இருக்குது, குழந்தை செல்வம் வேணும், என்ன தடை பாருங்கள், ஏன் கடன் ஆச்சுது அதை அறிக்கையிடுங்க. உங்களுடைய பெருமையினால், வீண் செலவுனால், தவறுனால கடன் பிரச்சனை, அதை அறிக்கையிட்டு ஜெபம் செய்யுங்க ஆண்டவரிடத்தில். ஜாதகம், தவறான நம்பிக்கைகள் உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுத்து விடும். அது மாதிரி அதெல்லாம் அறிக்கையிடுங்க. அதெல்லாம் வேண்டாம், இயேசுவே என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு நீங்கள் விடுதலை தாங்க, சுகம் தாங்க, என் குழந்தைக்கு சுகம் கொடுங்க, என் மனைவிக்கு, என் கணவருக்கு, எங்கள் அப்பா அம்மாவுக்கு சுகம் கொடுங்க. பிள்ளைகள், குட்டி பிள்ளைகள் கூட அவங்க மேலே கை வைத்து ஜெபிங்க. ஜெபிக்கிறீங்களா? ஒரு 5 நிமிடம் டைம் தர்றேன். அப்படியே முழங்கால் படிட்டு கண்களை மூடிக்கொள்ளுங்க. எண்ணம் சிதறாமல் இருப்பதற்கு இருதயத்தில் இயேசுவை மாத்திரம் நினைத்து, இயேசுவே அப்படியே சொல்லுங்கள், வாய் திறந்து சொல்லுங்கள், இயேசுவே என்னை தொடும், இயேசுவே விடுதலை தாரும், இயேசுவே மன்னியும், இயேசுவே சுகம் தாரும், இயேசுவே கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தாரும், இயேசுவே பிள்ளைகளுக்கு திருமண காரியத்தை வாய்க்க பண்ணும், இயேசுவே குழந்தை பாக்கியத்தை தாரும், இயேசுவே இந்த காரியத்தை நடத்தி தாரும், இந்த தேவையை சந்தியும், இயேசுவே சுகம் தாரும், விடுதலை தாரும். ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க, ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் தான் ஐயா ஜெபம் பண்ணுங்க, அம்மா ஜெபம் பண்ணுங்க, வாயை திறந்து கேளுங்க, இயேசுவே என்னை தொடு. அவ்வளோதான் ஜெபம். இயேசுவே எனக்கு விடுதலை தாரும், இயேசுன்ற பெயரை சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு சுகம் உண்டாகட்டும் அப்படி சொல்லுங்க. இயேசுவே தொடுங்க. நீங்கள் ஜெபிக்க வல்லமை இறங்குகிறது. மின்சாரத்தை போல் ஆண்டவுடைய வல்லமை சிலரை தொடுகிறது. உங்கள் மேலே ஆண்டவுடைய கரம் வைக்கப்படுகிறது. சிலர் அவருடைய கரம் தொடுவதை உணர்கிறீங்க, சுகத்தை பெற்றுக்கொள்கிறீங்க. இப்போ இயேசுவே ஸ்தோத்திரம், என்னை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம், என்னை குணமாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம், விடுதலை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்படி சொல்லுங்கள். வாய் திறந்து இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு நன்றி 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 என்று உம்மை துதிக்கிறோம், இயேசுவே நன்றி. இப்போ வலதுகரம் வைத்தங்க. இயேசுவே என்னை தொட்டு விட்டீர் ஸ்தோத்திரம், என் ஜெபத்தை கேட்டு விட்டீர் ஸ்தோத்திரம், சுகம் தந்து விட்டீர், விடுதலை தந்து விட்டீர், இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்.
இதில் ஆண்டவர் அற்புதம் செய்துட்டாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்போ நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டீங்க. இனி இயேசுவுக்கே ஸ்தோத்திரம், இயேசுவே நன்றி. ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கணும். தினம் வேற வாசிங்க. வேறு வசனத்தை நாங்கள் இங்கே வசனத்தை தான் உங்களுக்கு போதிக்கிறோம். இது ஆண்டவர் எழுதி கொடுத்த தேவனுடைய வார்த்தை. அதில் நீங்கள் அதை கேட்கும்போது உங்களுக்குள்ள ஒரு விடுதலை, விசுவாசம் உண்டாகும்.